அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி யூடியூப் சேனலில் மே 12, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஓய்ந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள வீதியோர கடைகளில் ஞாயிற்றுக்கிழமை பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்க இந்திய இராணுவ கமாண்டோகளுக்கு தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி முழு அதிகாரம் அளித்துள்ளார். அடுத்தது பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய எல்லையோர மாநிலங்களும் ஞாயிற்றுக்கிழமை காலை இயல்புநிலைக்கு திரும்பியது. சாலை மக்களின் நடமாட்டம் வழக்கம்போல் இருந்தது. மக்களுக்கு சில அறிவித்தல்களை வழங்கி ஜலந்தர் துணை ஆளுநர் ஹிமான்சி அகர்வால் ஜலந்தரோட துணை ஆளுநர். அடுத்தது பாகிஸ்தான் சக்லாலாவில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம் தாக்குதலுக்கு பின்பு கொடுத்துருக்கு. இந்திய இராணுவ நடவடிக்கையில் 40 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்பு. இந்தியாவின் இராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர் 40 பேர் உயிரிழந்ததாக இராணுவ நடவடிக்கை இயக்குனர் ராஜீவ் காய் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு ஆளுநர் RN ரவி வேண்டுகோள். சிறப்பு குழந்தைகளை பாதுகாக்க திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சர்வதேச அன்னைய தின விழாவில் சிறப்பு குழந்தை அவர் தாய்க்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கிய ஆளுநர் RN ரவி. அடுத்தது IIT JEE பயிற்சி மையத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. பிட் JEE பயிற்சி மையத்தில் கைப்பற்றப்பட்ட மாணவர்களின் அடையாள அட்டைகள் ஆவணங்கள். சென்னையில் இயங்கி வரும் பிட் JEE பயிற்சி மையம் உள்ளிட்ட 4 இடங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றினர். கீழ்ப்பாக்கம் மற்றும் KK நகரில் IIT JEE உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் பிட் JEE என்னும் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் 191 மாணவருக்கு சரியான கல்வி அளிக்கவில்லை என்று கூறுகிறார். அடுத்தது சென்னையில் அண்மையில் நடைபெற்ற ரெப்போ வங்கி துணை நிறுவனமான ரெப்கோ நுண்கடன் நிறுவன 15வது ஆண்டு விழாவில் ரெப்கோ 15+ என்ற தனிநபர் தொழில் முனைவு கடன் திட்டத்தை தொடங்கி வைத்த ரெப்கோ வங்கி தலைவரும் இயக்குநருமான சந்தானம். தொழிலாளர்கள் எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் 97 லட்சம் கூடுதல். தமிழக அரசு பெருமிதம். தொழில் முதலீட்டுக் கழக தலைவராக குமார் ஜெயந்த் நியமனம். தொழில் முதலீட்டுக் கழக தலைவராக குமார் ஜெயந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பிறப்பித்துள்ளார். சாம்பியன்ஷிப், அதாவது பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன்ஷிப் வென்றிருக்குது இந்தியா. ரவுண்டு 16ல் சபலென்கா மெத்வதேவ் அவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கார். பண்டஸ்லீகா பயர்னர் முனிக் சாம்பியன். அடுத்தது உலகக்கோப்பை வில்வித்தை இந்தியாவுக்கு 7 பதக்கங்கள். உலகக்கோப்பை வில்வித்தை 2ஆம் கட்டம் போட்டியில் இந்தியா 7 பதக்கங்கள் கைப்பற்றியது. சீனாவின் ஷாங்காய் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் நட்சத்திரமான வீராங்கனை தீபிகா குமாரி மகளிர் ரிக்யூ அரையிறு நடப்பு ஒலிம்பிக் சாம்பியன் தென்கொரியாவில் ஷிம் சிஹியோனிடம் தோற்றார். அடுத்தது இது வீர சுனில்குமார் உடலுக்கு ஜம்மு மாவட்டம் திரேவாவில் இராணுவ மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. அது ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா அஞ்சலி செலுத்தியுள்ளார். அடுத்தது சண்டை நிறுத்தத்தை மீறினால் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.